ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இப்போ இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே உடம்புல பாடி ஹீட் அதிகமாக இருக்குது. நாங்கள் சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறோம், பைக்கில் போயிட்டு வந்துட்டுருக்கோம். இந்த மாதிரி நிறைய நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இதுக்கு நம்ம நிறைய ரெமெடி சொல்லியிருக்கோம். இளநீரில் வெந்தயம் போட்டு வச்சுருந்து குடிங்க, ஜீரகம் போட்டு வச்சுருந்து குடிங்க. இளநீரை காலையில் நம்ம எடுத்துக்கும் பொழுதே நல்லாயிருக்கும். இதெல்லாம் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லியிருக்கோம். இப்போ அக்குபஞ்சர் பாயிண்டில் அப்படின்னு சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா இந்த புள்ளி, இந்த நகத்தின் ஓரத்தில் இருக்கக்கூடிய இந்த புள்ளி, இந்த நகத்தின் ஓரம் இப்படி கை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். வெளிப்புறமாக இருக்கக்கூடிய இந்த புள்ளியை நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தெரியுதா உங்களுக்கு? இந்த புள்ளியை நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது உடல் குளிர்ச்சியாகும். நம்ம நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். நுரையீரலில் நம்ம பிராணசக்தி முழுவதுமாக போகாததுனால உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்கும், டயர்ட்னஸ் அதிகமாக இருக்கும், இந்த ஹீட்னாலேயே ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் தீரும். அதிகமாக பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்னாலேயே மூக்கு அடைக்குது, சளி பிடிச்சிக்கிட்ட மாதிரி இருக்குன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறவங்க இதெல்லாம் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன், செக்கெண்ணெய் நல்லெண்ணெய் 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4 மிளகு அல்லது 3 மிளகு போட்டுக்கோங்க. ஒரு பூண்டு பல் போடுங்க. இதை நல்லா காய்ச்சுங்க. காய்ச்சி எடுத்துட்டு கால் பெருவிரலில் அந்த எண்ணெயை ஒரு சொட்டு விட்டு நல்லா ரப் பண்ணி இப்படியே நல்லா தேய்ச்சி விடுங்க. இந்த நகக்கண் 2 ஓரத்துலையும் கல்லீரல் மண்ணீரல் புள்ளிகள் இருக்கிறதுனால அதை நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விடும்போது கல்லீரலும் மண்ணீரலும் நல்ல ஒரு ஸ்டிமுலேஷன் கொடுக்கறதுனால சர்க்கரை நோயாளிகளுக்கு இருக்கக்கூடிய எரிச்சல், உடலில் இருக்கக்கூடிய அதிக வெப்பம் எல்லாமே தனியும். சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கும், லிவரில் இருக்கக்கூடிய சூட்டை குறைக்கிறதுக்கும், நம்ம ஹோல் பாடியில் இருக்கக்கூடிய ஹீட்டு, நம்ம உடல் முழுவதும் இருக்கக்கூடிய பாடி ஹீட்டை குறைக்கும். இந்த குறைச்சி கொடுக்கறதுனால இந்த எண்ணெயை நீங்கள் அது மாதிரி வச்சுருங்க. ஆனால் அந்த எண்ணெயை வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு 3 செகண்ட் தான். அதுக்கு மேலே நீங்கள் வைக்கக்கூடாது. ரொம்ப கூலிங் ஆகிடும் பாடி. அதனால் வச்சு முடிச்சு ஒரு 3 செகண்டில் நீங்கள் என்ன பண்ணிடணும், உடனே கழுவிடணும் அல்லது குளிச்சிடணும்.